அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டீம் புஷ்பாவின் சமையல். நல்லா தேய்ச்சி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துடலாங்க. நல்லா கழுவிட்டு இந்த கருப்பெல்லாம் போன பிறகு கழுவிட்டு சுத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த திருக்க மீனுக்கு இந்தமாதிரி நல்லா தேய்ச்சி வெள்ளையாக கழுவிட்ட பிறகு இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கத்திரிக்கோலால் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி துண்டு போட்டு எடுத்துடலாம். மீனை இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். மிளகு சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 எடுத்துருக்கிறேன். வெள்ளாரி வெங்காயம் வந்து இதுமாரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். புளி வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு முழு பூண்டாக எடுத்துக்கலாம். இது தோலெல்லாம் எடுத்துக்கலாம். அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் போட்டுக்கிறேன். தோல் உரித்து வச்சுருக்க பூண்டை மிளகு சீரகத்துக்கு போட்டுக்கலாம். வெள்ளாரி வெங்காயத்தை பாதி போட்டுக்கலாம். பாதி வெங்காயம் அப்படி இருக்கட்டுங்க. சின்ன சின்ன தக்காளியாக ஒரு 4 தக்காளி கட் பண்ணி இந்த மிளகு சீரகத்தில் போட்டு நைஸாக அரைச்சின்னு வந்துடலாங்க. கட் பண்ணு. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடாகிடுது. நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இன்னும் நல்லா சூடாகிடுதுங்க. கடுகடுப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் இது மாதிரி 2 கீறி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவை வெங்காயத்தில் போட்டுக்கிறேன். ஒரு 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுதுங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துறேன். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். அந்த மசாலாவை எண்ணெயில் மசாலா நல்லா வதங்கி வந்துடுதுங்க. இப்போ புளி கரைச்சல் சேர்த்துக்கிறேன். பூண்டு, பச்சை மிளகா, மிளகு சீரகெல்லாம் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் திட்டமாக போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுதுங்க. இப்போ வந்து மீனை போட்டுக்கலாம். நல்ல காரசாரமான திருக்க மீன் குழம்புங்க. குழம்புல மீன் போட்டாச்சுங்க. மூடி போட்டு நல்லா கொதி வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிடுதுங்க. மீனை நல்லா வெந்துடுது. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா மணக்க திருக்கு மீன் கிரேவி ரெடி ஆகிடுதுங்க. மழை பனி காலத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.